உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில், அதுவும் தவக்காலத்தில் குறிப்பாக சந்திப்பதில் உங்களுக்காக இறைவேண்டல் செய்வதிலும், உங்களுக்காக உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக இறைவேண்டல் செய்வதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மன்னிப்பு பெறுங்கள், மனிதனாய வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். தவக்காலம் 2வது வாரம், நாள் 19/3/2025 புதன். முதல் வாசகம் எரேமியா இயல் 18, இறைவாக்கியங்கள் 18 முதல் 20 முடியும். தன் இனத்தவராலேயே துன்புறுத்தப்பட்டவர் எரேமியா. தாங்கள் விரும்பியவற்றையே அவர் இறைவாக்காக கூற வேண்டும் என்பது மன்னர்களும் மக்களும் எதிர்பார்த்தனர். ஆனால் எரேமியா இறைவனின் விருப்பத்தை அறிந்து அது எவ்வளவு கசப்பானதாயினும் அதையே கூறுவார். இதற்காக அவரை அழித்துவிட செய்தனர். தம் வேதனை வெள்ளத்தில் அவர் இறைவனிடம் முறையிடும் பகுதியை இன்றைய வாசகம் உள போராட்டம். தாய் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று கூறிய இறைவன் எரேமியாவை இறைவாக்குரைக்க பணித்தார். 1:5. அவரது வாயில் தம் வார்த்தைகளை ஊட்டி அரசர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுரை கூறும் அரும்பணியை அவருக்கு அளித்தார். 1:11. அரசர்களை எச்சரிக்க வேண்டியது அவரது கடமை, ஆனால் அவர்கள் அவரை வெறுக்கிறார்கள். இறை வார்த்தையை எடுத்துரைக்காதிருக்கவும் அவரால் முடியவில்லை. தன் மன போராட்டத்தை, உள போராட்டத்தை குறிப்பிடுகின்றார். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். அவர் பெயரால் இனி பேச மாட்டேன் என்பேனாகில், சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல் இருக்கிறது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். சுற்றிலும் ஒரே திகில். எரேமியா 20:8-11. இத்தகைய நெருக்கடியான நிலையிலும் ஆண்டவர் அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்துள்ளார். எனவே தான் ஆண்டவர் வலிமை மிகுந்த போர் வீரரை போல் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் வலிமை மிகுந்த போர் வீரரை போல் என்னோடு இருக்கிறார் என்கிறார். வேதனையில் வீரம். இஸ்ராயல் இனம் இறைவனது விருப்பத்திற்கு மாறாக வேற்று அரசருடன் கூட்டு சேருவதை கண்டித்தார். இவர் மக்களோ அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்று அவர் மீது வசை மாறி பொழிந்தனர். அவர் எருசலேமின் அழிவை பற்றி குறிப்பிட்டதால் அவரை பிடித்து சிறையில் அடைத்தனர், சாவுக்கு தீர்ப்பிட்டனர். 20:1. அவர் கல்தேயர் பக்கம் சேர்ந்துள்ளதாக ஐயுற்று அவரை கசையால் அடித்தனர். 37:14. இறுதியாக பாழுகிணற்று தள்ளினர். 38:8. காரணம் எதுவுமின்றி எனக்கு கண்டி வைத்தார்கள், காரணமின்றி அவர்கள் என் உயிரை வாங்க படுகுழி வெட்டினார்கள் என்று கண் கலங்க கூறிய வேதனையிலும் உண்மைக்கு சான்று பகர வேண்டிய எரேமியா தவறவில்லை. அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரும் போட்டு அரசர்களிடமும் ஆளுநர்களிடமும் எடுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். லூக்கா 21:12-23 என்ற இயேசுவின் சொற்களுக்கு இவர் ஓர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். உண்மை கசப்பானதான். உண்மை கூறுபவன் எதிர்ப்பையும் ஏளனத்தையும் சந்திக்க நேரிடும். எனினும் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதை தூய ஆவியாரே அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். இறைப்பணியில் முகத்தாட்சியத்திற்கோ அச்சத்திற்கோ இடமில்லை. மக்கள் விரும்புவதை போதிப்பவன் கோழை. வணிக நோக்குடையவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். இறைவனின் தூதர்கள் இறைவனின் எண்ணத்தையே எடுத்துரைக்க வேண்டும். எதிர்ப்புகளை கண்டு இறை வார்த்தையை மாற்றி கூறுவதோ மழுப்பு விடுவதோ உண்மையான தொண்டனின் பணியன்று. நற்செய்தியாளர் மார்க்கு இயல் 20, இறை வாக்கியங்கள் 17 முதல் 28 முடியும். 3ஆம் முறையாக இயேசு தமது பாடுகளை முன் அறிவிப்பதும் மத்தேயு 16, 21, 23, 17, 22, 23, 20, 17, 18 தம் மக்களுக்கு பதிவு கேட்ட தாய் இயேசு பதில் இருப்பதும்
20-28 இன்றைய வாசகமாய் அமைகிறது. இந்த 2 பகுதிகள் வழி இயேசு படிப்பிப்பது துயரம். பாடுகள் வழியைத்தான் வெற்றியும் மாட்சியமையும் அடைய முடியும் என்பதாகும். துன்பம் இன்றி இன்பம் இல்லை. துயரமும் வெற்றியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாகும். இயேசுவின் வாழ்வு நமக்கு கற்பிப்பது இதுவே. சிலுவையின்றி மகிமை இல்லை, உயிர்ப்பு இல்லை. விதையானது செத்து மடிந்தால்தான் அது செடியாக முளைத்து வளர்ந்து பலன் தர முடியும். யோவான் 12:24. நமது வாழ்விலும் இதுவே நியதி. துன்பத் துயரங்கள், இன்னல், இடைஞ்சல்கள் நம்மை மனம் தளர செய்துவிடக்கூடாது. நான் அவளை நயமாக கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்திற்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளோடு பேசுவேன். ஓசே 2:14 என்ற கூற்றிலே துன்பமாகிய பாலை நிலத்தில் தான் இறைவன் நம் உள்ளத்தோடு உறவாடி அன்பு பொழிகிறார் என்பது புலனாகிறது. எனவே துன்பம் கண்டு துவண்டு விடாது, மாறாக துன்பம்தான் நமக்கு நம் இயலாத தன்மையை, மனித தன்மையை உணர்த்தும் சாதனம் என்பதை உணர்ந்து இறைவனுடைய உதவியை நாடுவோம். வெள்ளத்துள் நாவற்றி அங்கு அருளை பெற்று இன்பத்தினின்றும் விளக்கினேனே விடுதி கண்டாய், என்னை அப்பா அஞ்சல் என்பவரின்றி நின்று எய்த்து அலைந்தேன், மின்னையொப்பாய் விட்டுறுதி கண்டாய் என்று நம் இயலா தன்மையை எடுத்துரைத்து வேண்டுவோம். சிலுவை இருக்கும் இடத்தில் இயேசு இருக்கிறார். துன்பம் நிறைந்த இடத்தில் தான் துயரத்திற்கும் தலைவன் இருக்கிறார். பணி வாழ்வே பரமன் வகுத்த வழி. பதவி மோகம் அரசியலில் மட்டுமன்று திரு அவையிலும் துறவர சபைகளும் தலை விருத்தாடுதல் கிறிஸ்துவலாகிய நாம் வெட்கப்பட வேண்டியது ஒன்று. கற்றறியாத பெண் ஒருத்தி தம் பிள்ளைகள் மேல் கொண்ட பாசத்தால் இங்கே பதவிக்காக பேரம் பேசுகிறார். இயேசுவின் கற்பிதங்களையும் அவருடைய வாழ்க்கையையும் கற்றறிந்த நாம் அவளை விட ஒருபடி கீழே சென்று பதவிகளுக்காக, பேருக்காக, புகழுக்காக தாறுமாறானவற்றையும் செய்ய தயங்குவதில்லை. என்னை கேவலம் நாம் பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளும் இயேசுவோ தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் தாம் இவ்வுலகிற்கு வந்ததாக கூறுகிறார். இயேசுவினுடைய வாழ்வு அவரது கூற்றுக்கு சாற்றாய் அமைகிறது. நோயாளிக்கு குணமளித்தார், இறந்தோருக்கு உயிர் கொடுத்தார், பாவிகளுக்கு மன்னிப்பு அளித்தார், பெண்களுக்கு புகலிடம் அளித்தார், பசித்து வந்தோருக்கு உணவளித்தார், சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து வந்தார். ஆம், இயேசுவின் வாழ்வு பணி வாழ்வு தான். அவருடைய சாவு பிறர் பாவங்களை மன்னித்து, இயேசுடைய சாவு பிறர் பாவங்களை மன்னித்த பணி சாவுத்தான். அவருடைய உயிர்ப்பு தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றவே. இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றும் ரோமையர் 8:34, எபிரேயர் 7:25, 1 யோவான் 2:1. கிறிஸ்துவின் பணி வாழ்வு நமக்கு மாதிரிகையாய், முன் மாதிரிகையாய், நல்ல மாதிரிகையாய் அமைய வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது நமது குறிக்கோளாய் அமைய வேண்டும். எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கரணை செய்வாய் பராபரமே என்று தாய்மானவரை போல் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.